வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பயங்கரமான சரிவில் காணப்படுது. இன்னைக்கு சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேலையின்மை குறித்தான தரவுகள் வெளியே இருக்குது. அதே போல் நிறைய முதலீட்டாளர்கள் இப்போ வந்து தங்கத்தை சேல் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 150 காணப்பட்டது. விலை மாற்றம் 0. அதே 150 8 கிராம் 1200 காணப்பட்டது. விலை மாற்றம் 0. அதே 1200 ரூபாவா காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் காணப்படுது. இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்கே நம்ம 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். இதோட விலை 1 கிராம் 11,564 காணப்பட்டது. ஒரே நாளில் 98 ரூபாய் விலை சரிஞ்சு 11,466 இருக்கு. 8 கிராம் பார்த்தீங்கன்னா 92,512 காணப்படுது. டக்குன்னு ஒரே நாளில் 784 ரூபாய் சரிஞ்சு நம்மளுக்கு 92,000 91,728 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சம் 3,000 3,500 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. அடுத்து 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 10,600 காணப்பட்டது. மேற்கொண்டு 90 ரூபாய் விலை சரிவோட 10,510 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிநாசப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 84,800 காணப்பட்டது. 720 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட 84,080 ரூபாயாக காணப்படுது. இந்த 720 ரூபாய் மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களில் இது 1000 ரூபாய்க்கு மேலேயே சரிஞ்சு காணப்படுது. 22 தங்கத்தோட விலை இது எந்த நேரத்திலையும் 83,000 தொடரலாம் அப்படிங்கிற நிலைமையில மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1100 1200 சரிவுன்னு பார்க்குறப்ப 2,900 3,300 400 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே வேளை அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை குறித்தான தரவுகள் வெளியாகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையின்மைக்கு போக்குறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. அதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்க ஃபெடரல் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதங்களை மேலும் இந்த வருடத்தில் 2 அல்லது 3 முறை குறைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து நம்மளுக்கு 1 முறை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தோட விலையானது அதோட உச்சபட்ச விலையை விட 5,000 6,000 சவரனுக்கே அதிகமாக இருக்குது. இதனால் வந்து லாபம் பெற நோக்கில் தங்கத்தை முதலீடு செய்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை உச்சபட்ச விலையில் இருக்கிறப்ப நடக்கும். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருந்த முதலீடுகள்லாம் மாறும். அப்படி மாறுறப்ப என்ன ஆகுனா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து தங்கத்தோட நண்பனான வெள்ளியோட விலையும் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. என்னதான் தொடர்ச்சியாக 2 நாட்களாக தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்பட்டாலும் இன்னுமே 22 தங்கத்தோட விலையே சவரன் பார்த்தீங்கன்னா 80,000க்கு மேலே நீடிக்குது. அதுவே அதிகப்படியான விலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாகவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையேற்றத்திற்கு எதிராகவும் அமைந்து காணப்படுது.